ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2023 முடியறதுக்கு இன்னும் முழுசாக 2 வாரம் தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த 2023 ரிலீஸ் ஆகி நல்ல ரேட்டிங் வாங்கின டாப் 10 படத்தை பற்றின ரிவ்யூ இதை நம்ம ஒவ்வொரு பாட்டாக இந்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2023 பார்ட் 1ல் ஃபஸ்ட் இடத்துல எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் இந்துஜா நடித்து வெளியே வந்த பார்க்கிங். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் இந்துஜா 2 பேருமே ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறாங்க. இந்துஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஹரிஷ் கல்யாண் ஒரு கார் வாங்குறாரு. அதை கீழே நிப்பாட்டுறாங்க போர்ட்டியோவில். நம்ம கீழ் வீட்டில் வாடகைக்கு இருக்கிற எம்எஸ் பாஸ்கருக்கு அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் அவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்கள் இதுதான் இந்த படம் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் கொடுத்த ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 9.1 கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த் நடித்து வெளியே வந்த சித்தா. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் பொண்ணை கடத்தி அப்யூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணையும் கடத்தி இதே மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த பழி நம்ம ஹீரோ மேலே விழுது. இந்த பழியிலேருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த பொண்ணையும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணி அவங்க 2 பேருமே ஒரு சந்தோஷமான லைஃப்பை லீட் பண்ணாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி கொடுத்துக்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.3 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 3வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சசிகுமார், புகழ் இவங்கெல்லாம் நடித்த அயோத்தி இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடநாட்டிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு டூர் வர ஒரு ஃபேமிலி, அவங்க போகிற கார் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்து போன அந்த அம்மாவோட பாடியை நம்ம ஹீரோவும் புகழும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி அவங்க ஊருக்கு ஃப்ளைட்டில் அனுப்பியிருக்காங்கன்றத ரொம்ப எமோஷனாக காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8.3 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 4வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி நடித்து வெளியே வந்த விடுதலை பார்ட் 1 இந்த படம் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸாக இருக்கார் நம்ம ஹீரோ சூரி. அவர் ஒரு மலை கிராமத்துக்கு டியூட்டிக்கு போகிறாரு. அங்கே அந்த ஊர் மக்களுக்கு அவர் உதவி பண்ணதுனால அவர் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு, கடைசியில் என்ன ஆகுது, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8.3 கொடுத்துருக்கு. லிஸ்ட்டில் 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி மக்களிடையே ரொம்ப ஆதரவு பெற்று வர ஜிகிர்தண்டா XX இந்த படம் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் பெரிய நடிகனாகணும்னு ஆசைப்படுற நம்ம ஹீரோ அதை நிறைவேற்றுறதுக்காக ஒரு போலி டைரக்டராக அங்கே வராரு எஸ்ஜே சூர்யா. எதுக்காகனா, நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக தான் ஒரு டைரக்டர்னு பொய் சொல்லி அங்கே வராரு. அப்பா அவர் சொல்கிறாரு, நீ உன் மக்களுக்கும் ஏதாவது நல்லது பண்ணாதான் நீ உண்மையிலே ஒரு ஹீரோ ஆக முடியும்னு சொல்கிறதுனால தன்னோட மலை கிராம மக்களுக்காக உதவி பண்ண போகிறாரு நம்ம ஹீரோ ராகவா லாரன்ஸ். அப்படி அவங்க பிரச்சனையை சரி பண்ணதுனால கவர்மெண்ட்டால் நம்ம ஹீரோக்கும் அந்த கிராம மக்களுக்கும் பிரதிபலனாக கிடைச்ச அந்த இது என்ன, அதனால அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க, இந்த எல்லா ட்ராஜடியும் படமாக எடுத்து காட்டியிருக்காரு நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி கொடுத்துக்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 6வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் நடித்து வெளிவந்த டாடா. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கும்போதே கன்சீவ் ஆகிடுவாங்க ஹீரோயின். அதனால் 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்காமல் 2 பேரையும் துரத்தி விட்டுருவாங்க. அவங்க தனியாக ஒரு வீடு பிடிச்சி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்குது. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் இவங்களை தனியாக எப்படியா கூட்டிகிட்டு வந்துடணும்னு நினச்சி குழந்தை இறந்து பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுனால ஹீரோயினும் அப்படியே அந்த குழந்தைய அங்கே ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம கவின் வரப்போ இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சவுடனே கஷ்டப்பட்டு எப்படிலாம் ஒரு சிங்கிள் ஃபாதராக இருந்து தன்னோட குழந்தைய நல்லா வளர்த்துருப்பாருங்கிறத இந்த படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. அட்லாஸ்ட் ஹீரோ ஹீரோயின் இவங்க குழந்தையோட சேருவாங்களா மாட்டாங்களா, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 7வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் பிரபு, வித்தார்த், ஸ்ரீ இவங்கெல்லாம் நடித்த இருகப்பற்று இந்த படம் தாங்க இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் 3 பேருக்குமே மேரேஜ் ஆகிருக்கு.
அவங்க மேரேஜ் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, அதனால அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரி சண்டை வருது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டைரக்டர் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அட்லாஸ்ட் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இல்லையா, அதாவது இந்த 3 ஜோடியும் கடைசியில் ஒன்றா சேர்ந்துதா இல்லையா, அதை அவங்க எந்த மாதிரி காட்டியிருக்காங்க, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். அண்ட் IMDb இதுக்கு கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.2 கொடுத்துருக்கு. லிஸ்ட்டில் 8வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி, அபிராமி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஆர் யூ ஓகே பேபி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இருக்காது. அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு முறையாக மேரேஜ் ஆகி இந்த குழந்தை பிறக்காததுனால இவங்க வந்து காசுக்கு இந்த மாதிரி கேட்டவுடனே அந்த அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லி இந்த குழந்தைய கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 வருஷம் இந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அம்மா யோசிச்சு பார்ப்பாங்க, இந்த குழந்தை 7 அபார்ஷனுக்கு அப்புறம் பிறந்த 8வது குழந்தை, இந்த குழந்தைய என்னால் விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு இவங்க கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. இந்த குழந்தை எனக்கு வேணும்னு, அதாவது இது ஏன் குழந்தை, இது ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கேஸ் போடுவாங்க. ஆப்போசிட்டில் நம்ம சமுத்திரக்கனி அவர் சைடை வாதாடுவாங்க, குழந்தைய நாங்கள் முறையாக காசு கொடுத்து எல்லாம் பண்ணி தான் வாங்கியிருக்கோம், குழந்தைய எங்களால் தர முடியாது அப்படின்னு அவங்களும் கேஸ் போடுவாங்க. கடைசியில் இந்த குழந்தை யார் பக்கம் போச்சு, இந்த குழந்தையோட அப்பா அம்மா சைடு போச்சா இல்லை வளர்த்த சமுத்திரக்கனி அபிராமி இவங்க சைடு போச்சா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். நம்ம IMDb இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.1 கொடுத்துருக்கு. இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசோக் செல்வன் நடிப்பில் வெளியே வந்த போர் தொழில் இந்த படம் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசோக் செல்வன் கொஞ்சம் பயந்த கேரக்டராக இருக்கார். அவருக்கு டிஎஸ்பியாக வேலை கிடைக்கிது. அவர் வந்து சரத்குமாருக்கு கீழே ஒரு ட்ரெயினியாக இருக்கார். இவர் இந்த மாதிரி பயப்படுறதுனால சரத்குமார் அவரை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. அண்டு கேஸ்லேயும் அவரை பெருசாக எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் அப்செட்டான நம்ம ஹீரோ தொடர்ச்சியாக நடக்கிற இந்த கொலைகளை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அது சரத்குமாருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதைத்தான் படமாக எடுத்து வச்சுருக்காங்க நம்ம டைரக்டர். இந்த படத்துக்கு IMDb கொடுத்துருக்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 10வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வினோத் கிஷான், கௌரி கிஷான், ரோஹிணி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த பிகினிங் படம் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் மூல வளர்ச்சி இல்லாதவராக இருப்பார் நம்ம ஹீரோ. இன்னொரு ட்ராக்கில் நம்ம கௌரி கிஷானை ஒன் சைடாக லவ் பண்ண அந்த பையன் கௌரி கிஷானை கடத்தி ஒரு குடோனில் அடைச்சி வச்சுருப்பான். அந்த குடோனில் ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் மூலமாக தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே காப்பாற்ற வர சொல்லுவான். வந்த நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து அவனும் அங்கே அவங்க கூட சேர்ந்து மாட்டிப்பான். அந்த பாய் ஃப்ரெண்ட் யாரும் பார்த்தீங்கன்னா கௌரி கிஷானை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த மாப்பிள்ளை. இவன் உடனே இந்த ஒன் சைட் லவர் கடுப்பாகி என்ன பண்ணுவான்னா, அந்த மாப்பிள்ளை முன்னாடியே கௌரி கிஷானை கெடுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன் சைட் லவர் இந்த கௌரி கிஷானோட பாய் ஃப்ரெண்டை அவன் துரத்தி விட்ருவான். அவனும் போயிடுவான். அப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா, அதே குடோனில் திருப்பி அடைச்சி வச்சுருப்பான். அந்த ஒன் சைட் லவர் திருப்பி கௌரி கிஷான் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நம்பர் தவறுதலாக போய் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மா ரோஹிணிகிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு கால் பண்ண இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். உடனே ரோஹிணி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வச்சு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த இடத்துக்கு போய் கௌரி கிஷானை காப்பாற்றுவாங்க. அந்த குடோன்லேருந்து கௌரி கிஷானை மீட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ரோஹிணிக்கிட்ட தனக்கு நடந்ததெல்லாம் சொல்லி அந்த ஃபீல் பண்ணுற சீன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். IMDb இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.9 கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த 10 படங்களும் எந்தெந்த OTT பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. பார்க்கிங் வந்து இன்னும் OTTயில் ரிலீஸ் ஆகலை. சித்தா வந்து Disney+ Hotstarல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணுனாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அயோத்தி ZEE5ல அவைலபிளாக இருக்குது. விடுதலை ZEE5ல அவைலபிளாக இருக்குது. ஜிகிர்தண்டா XX பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. டாடா அமேசான் பிரைமில் இருக்குது. இருகப்பற்றும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆர் யூ ஓகே பேபி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. போர் தொழில் பார்த்தீங்கன்னா சோனி லீவ்லேயும், பிகினிங் வந்து அமேசான் பிரைம்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. இந்த 10 படத்தில் எந்த படம் உங்கள் ஃபேவரட்டாக இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி பார்ட் 2 வேணும்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பார்ட் 2 எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.